கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையிலும் படிப்போமாக. என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் முடித்து கொண்டிருக்கிறவர்களாய் 1210 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே தம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3½ நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்கப்பட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கு ஒருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். 3½ நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் கால் ஊன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் மகா பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2 சாட்சிகளான தீர்க்கதரிசிகள் யார் என்பதை குறித்தும் அவர்களுடைய ஊழியத்தை குறித்தும் எந்த காலத்தில் அவர்கள் ஊழியத்தில் நிற்பார்கள் என்றும் மிக முக்கியமான ஒரு செய்தியை இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த 2 சாட்சிகளை குறித்த காரியம் மிக 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 முக்கியமான ஒரு செய்தி. ஏனென்றால் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர்கள் 2 பேருடைய ஊழியத்தின் காரியங்கள் வருகிறது. ஆகவே அது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் அதை சரியாய் தியானிக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இந்த 2 சாட்சிகளை குறித்த உறுதியான உண்மையான செய்தி வெளிப்படவில்லை. சிலர் எலியாவும் ஏனோக்கும் வருகிறார் என்று சொல்கிறார்கள். இன்னொரு கூட்டத்தார் மோசே எலியாவும் வருகிறார் என்று சொல்கிறார்கள். அவர்கள் ஒரு கூட்டத்தார் இதை பற்றி எதுவும் தெரியாத நிலையில் இருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தார் அவர்கள் யூதருக்காக வருகிறார், அதுக்கு முன்னாலே சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று போதிக்கிறார்கள். இப்படி எத்தனையோ விதமான குழப்படிகளான போதனைகள் இருக்கிறது. ஆனால் நாம் நிச்சயமான தெளிவான சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும்.
கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய 2 சாட்சிகளும் என்று அந்த 2 பேரை குறித்து சொல்லுகிறார். என்னுடைய 2 சாட்சிகள். சாட்சி என்றால் நேரடியாக கண்டு நிச்சயத்தோடு தெளிவாய் சொல்லப்படுகிறது தான் சாட்சி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கண்ட சாட்சியை பார்க்கலும் மேலான ஒரு சாட்சி உறுதிப்படுத்துவதற்கு வேறொரு சாட்சி இல்லை. ஆண்டவராய் இயேசு உடைய 12 அப்போஸ்தலர்களே யூதாஸ் அப்போஸ்தலர் பட்டத்திலிருந்து அவன் வெளியே தள்ளப்பட்ட பிறகு 12வது நபரை எடுக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் கூடி தீர்மானித்த போது அவர்கள் ஒரு காரியத்தை மனசில் கொண்டு வந்தார்கள். அதாவது யோவான் ஸ்நாபகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க தொடங்கினது முதல் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் பரமேறுவது வரைக்கும் உள்ள எல்லா காரியங்களையும் கூட இருந்து கண்டு அறிந்து நிச்சயப்படுத்தின ஒரு நபரை அப்போஸ்தலனாக தெரிந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆகவே சாட்சியாக இருக்க வேண்டியவர்கள் உறுதிப்பட எல்லாவற்றையும் கண்டவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கண்டதுதான் ரியலான சாட்சி. இங்கே இந்த 2 சாட்சிகளும் இயேசு உலகத்தில் பிறந்து வந்து ஊழியம் தொடங்கின பிறதிலிருந்து உள்ள சாட்சிகள் அல்ல. இயேசு உலகத்தில் பிறப்பதற்கு முன்னையே இந்த 2 பேரும் அவரோடு கூட இருந்தவர்கள் என்று வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது இந்த 2 பேரை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது இவங்களை யார் என்று சொல்லி ஆண்டவர் காண்பிக்கிறார். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தின் ஹல்லேலூயா 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்தில் வருகிற வேத பாகத்தில் வரும் 2 ஒலிவ மரங்களும் ஒலிவ மரத்தின் 2 கிளைகளும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை விளக்கும்போது 4ஆம் அதிகாரம் சகரியா 4 அந்த 14ஆம் வசனம். அப்பொழுது அவர், இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். இந்த 2 ஒலிவ மரங்களும் ஒலிவ மர கிளைகளும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நிற்கிற 2 அபிஷேகம் பெற்றவர்கள். ஆகவே இவர்கள் 2 பேரும் 2 சாட்சிகளும் பரலோகத்திலிருந்தே ஆண்டவரோடு கூட இருந்து இயேசுவோடு இருந்து இயேசுவை யார் என்று சொல்லுகிற உண்மையான சாட்சிகள். அதை பார்க்கலும் மேலான உண்மையான சாட்சி எங்கும் யாரும் கொடுத்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆகவே அவர்கள்தான் இயேசுவோடு கூட அவருடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்தில் நிற்கிற அந்த 2 பேர் தான் கடைசி கட்டத்தில் உலகத்தின் முடிவில் ஹல்லேலூயா அவர்கள் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க வருகிறார்கள். வேற யாருக்கும் இல்லை சாட்சி, இயேசுவுக்கு தான் சாட்சி. இந்த உலகத்துக்கு சுவிசேஷம் அல்ல நற்செய்தி இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இயேசு கிறிஸ்து ஒருவரைத்தான் நாம் எல்லாரும் சாட்சி கொடுக்க வேண்டும். கடைசியாக இப்போ உபதேசங்கள் குழப்படியாக இருக்கிற இந்த கடைசி காலத்தில் இயேசுவை குறித்த தெளிவான திட்டமான தீர்க்கமான உண்மையான சாட்சியை அவர்கள் கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனென்றால் இந்த நாட்களிலே தேவன் இயேசு கிறிஸ்து அல்ல, யெகோவாதான் தேவன், இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல என்று சொல்லுகிற கூட்டத்தார் இருக்கிறார்கள். அல்லேலூயா. யெகோவாதான் இயேசு கிறிஸ்து என்பதற்கு 2 வசனம் போதும். ஏசாயா 26:4
கர்த்தராய் யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறான்னு சொல்லி இருக்கிறார். கர்த்தராய் யெகோவா நித்திய கன்மலை. கர்த்தர் தான் யெகோவா. கன்மலை என்று சொல்லுவோம். அந்த கன்மலை கிறிஸ்துவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வரும்போது, அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த, உபத்திரவப்படுத்த, கொலை செய்ய அவன் கிளம்பி போகும்போது வழியிலே ஆண்டவர் சவுலை சந்திக்கிறார். பெரிய பேரொளியின் மத்தியில் ஆண்டவர் பவுலுக்கு தரிசனமாகிறார். பவுல் கீழே விழுந்து கண் பார்வை இழந்து கீழே விழும்போது ஒரு சத்தம் கேட்கிறது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கிறது. உடனே ஆண்டவரே, நேர் யார் என்று சவுல் கேட்கிறார். சவுல் யெகோவா சாட்சி, பழைய யூத மார்க்கத்திலே கற்று தேறி யெகோவாவிடத்தில் விசுவாசம் வைத்திருந்த, உறுதியான வைராக்கியம் வைத்திருந்த நபர்தான் அப்போஸ்தலனாகிய பவுல். இப்போ தமஸ்கு போகிற வழியில் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன உடனே அப்போஸ்தலனாகிய பவுல், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்க அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 9:5. ஆகவே கர்த்தர் தான் இங்கே பவுல்கிட்ட சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அந்த கர்த்தர் தான் யெகோவா என்று ஏசாயா 26:4 நாம் பார்க்கிறோம். ஆகவே இதுக்கு மேலே இனி ஒரு விளக்கம் தேவையில்லை. யெகோவா சாட்சிகளுக்கு இந்த 2-3 வசனத்துக்கு மேலே இனி ஒரு விளக்கம் தேவையில்லை. அவங்க இயேசு தெய்வம் இல்லை என்று நிரூபிப்பதற்காக அவங்க பைபிளிலிருந்து எங்கெங்கேயோ குழப்படியான வார்த்தைகளை சொல்லி கேட்டு மக்களை திசை திருப்பி, அறிவில்லாத மக்களை ஏமாற்றி வஞ்சித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பக்கோழியை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் செவி கொடுக்கிற மக்கள் ஏராளம் இருக்கிறார். ஆகவே திட்டவட்டமாக இயேசு யார் என்று தெரிவிக்க வேண்டிய உத்தரவாதம் பாரம் நம்முடையது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக, தேவன் இருவர் உண்டு, பிதாவும் குமாரனும் இருவர், பரிசுத்தாவி தேவனுடைய வல்லமை என்று சொல்லுகிற இருத்துவ கொள்கைக்காரர்களும் உண்டு. அதுபோக திருத்துவம் என்கிற கொள்கை, திருத்துவ கொள்கை தான் இன்னைக்கு உலகத்தில் மிக அதிகமாக பெருகி இருக்கிற கொள்கை திருத்துவம். தேவன் மூவர் உண்டு, தனித்தனியான நபர்கள் மூவர் உண்டு, மூவருக்கும் ஆவி ஆத்மா சரீரம் உண்டு, மூவருக்கும் ஆவி ஆத்மா சரீரம் உண்டு. ஆனால் அவங்க ஒருவர், ஒருவர், தனித்தனியாக 3 நபர்கள், ஆனால் 3 பேரும் ஒருவர். அது எப்படி ஐயா ஒருவர் வர முடியும்? ரோட்டில் நடந்து போனால் 3 பேர் நடந்து போகிறாங்க, அவங்க 3 பேர் நடந்து போகும்போது அவர் ஒருவர் இல்லை, 3 பேர் தான் எல்லாம் சொல்லி விளக்கம் கொடுக்கிறார்கள் புஸ்தகங்களில். கர்த்தர் இதை குறித்து சில காரியங்கள் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இது ஒரு வஞ்சனையான உபதேசம். ஆனால் இயேசுவை இரட்சகர் என்று நம்புவதனாலும், இயேசுவை அவர் பரிசுத்தமானவர் என்று நம்புகிறதுனாலும், அவரை குறித்து 3 பேரில் தேவன் தான் 3 பேரில் ஒருவர் என்று தேவன் என்று சொல்லுவதனாலும், திருத்துவ கொள்கை இல்லை இருக்கிறவங்க கருத்தாய் ஜபிக்கும் போது அவர்கள் நடுவிலும் ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதோர் போல் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். அறியாத காலத்தில் ஆண்டவர் காணாதோர் போல் இருந்து விட்டு அவங்க தெரிஞ்சதில் ஆண்டவருக்காக கிரியை செய்யும் போது அதற்கு பலன் கொடுக்கிறார். ஆனால் இது கடைசி காலம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிற காலம். வரப்போகிற காலத்தில் நாம் அவரை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் தவறுகள் கிடக்குதோ அதையெல்லாம் இடர்களெல்லாம் நீக்க வேண்டியது அவசியம்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் அந்த 2 சாட்சிகளும் வரும்போது ராஜ்யத்தில் உள்ள சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 39ஆம் வசனம். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். வாசிங்க. ஆதலால் களைகளை சேர்த்து அக்னியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். போதும். ஹல்லேலூயா. தேவன் அறுவடையின் ஊழியத்திற்காக தம்முடைய தூதர்களை அனுப்புவார் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். 2 சாட்சிகளுடைய ஊழியம் தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ மக்களை கூட்டி சேர்க்கிறது தான் அவருடைய ஊழியம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக ஹல்லேலூயா. அவங்க என்ன செய்வாங்க? அவங்க ஊழியத்தில் என்ன நடக்கும்? ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும், இடரலின் இது உபதேசம்தான் இடரல். உபதேசத்தில் குழப்படி தான் இடரல். இயேசு சொன்னார், என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் பாக்கியவான். இப்போ இயேசு கிறிஸ்துவில் ஒரு இடரல் வரக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை விட்டு மாற்றின உபதேசங்கள் வரும்போது மக்கள் இயேசு கிறிஸ்துவில் இடறிடுவாங்க. ஆகவே சகல இடரல்களை அவர்கள் நீக்குவார்கள். அக்கிரமம் செய்கிறவர்களை சேர்த்து, இடரலுக்கு ஏதுவான சகல அக்கிரமம் செய்கிறவர்களை சேர்த்து அக்கினி சூளைக்காக அவர்கள் ஒப்புக் கொடுப்பார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தை அல்லது சபையை தேவன் பரிசுத்தப்படுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவன் பரிசுத்தராயிருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகவே சுத்திகரிக்க வேண்டியது அவருடைய கடமை. ஆகவே தம்முடைய சபையை பரிசுத்தப்படுத்த, தம்முடைய ராஜ்யத்தை பரிசுத்தப்படுத்த ஆண்டவர் 2 பேரை அனுப்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். துருபதேசங்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும், அதற்காக அனுப்புகிறார். இன்னொரு உபதேசம் தேவன் ஒருவர் என்கிற உபதேசம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவோடு இணைத்து விடுகிற உபதேசம், அதுதான் அப்போஸ்தல உபதேசம். அப்போஸ்தல உபதேசத்தை ஆண்டவர் அந்த உபதேசத்தை தருவதற்காகத்தான் ஆண்டவர் அப்போஸ்தலரை தெரிந்தெடுத்தார். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சாட்சி ஆகமத்தை கட்டி சீஷர்களுக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்று எழுதியிருக்கிறது. சீஷர்களுக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு. 20ஆம் வசனத்தில் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. விடியற் காலத்து வெளிச்சம் யாருக்கு வரவில்லையோ அவர்கள் இயேசுவின் வருகையை சந்திக்க முடியாது. இயேசுவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஹல்லேலூயா. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சீஷர்களுக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அந்தபடி 12 சீஷர்களை தெரிந்தெடுத்து ஆண்டவர் இயேசு வேதத்தை அவர்களுக்குள்ளே முத்திரையிட்டு வைத்தார். ஹல்லேலூயா. ஓமைகள் மூலம் அப்போஸ்தலரிடத்தில் எல்லாரிடத்திலும் சொல்லிவிட்டு அப்போஸ்தலர்கள் தனித்திருக்கும் போது இயேசு ஓமைகளின் அர்த்தங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து வேதத்தை குருவானவராக இயேசு அப்போஸ்தலருக்கு எல்லாவற்றையும் படிப்பித்தார். ஆகவே அப்போஸ்தல உபதேசம்தான் நாம் பின்பற்ற வேண்டிய உபதேசம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விற்குதலும் ஜெபம் பண்ணுதலும்
உறுதியாய் தரித்திருந்தார். அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். திருத்துவ போதனையில் அவர்கள் அப்போஸ்தலர்கள் தவறு செய்து விட்டார்கள். பேதுரு தவறு செய்து விட்டார். அதுக்கு ஒரு நியாயம் சொல்லுவாங்க. பேதுரு இயேசுவை மறுதலித்த ஆளு தானே, அதனால் பேதுரு சொல்லுவதை நம்ம நம்ப முடியாது, பேதுரு சொல்லுவதை நம்ம எடுக்க முடியாது என்று சொல்லி அப்போஸ்தலருடைய உபதேசத்தை அவர்கள் மறுதலித்து 3 பேரை கொண்டு வர்றாங்க. அப்போஸ்தலர்கள் 3 பேரை பைபிளில் சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில், நான் உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுக்க தீர்மானித்தபடியினால் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் ஒருவர் என்பதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். அவர் தேவனாக மட்டுமல்ல, குமாரனான இரட்சகராகவும் இருக்கிறார் என்பது அவருடைய உறுதியான உபதேசம். தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது, ஹல்லேலூயா, நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். தேவனும் இரட்சகரும் ஒரே நபர். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எங்களைப் போன்ற இந்த அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறவர்களுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லுகிறார். அதாவது ஹல்லேலூயா, தேவனும் அவர்தான், இரட்சகரும் அவர்தான். இயேசு கிறிஸ்து ஒரே மெய்யான தேவனும் அவர்தான், இரட்சகராக குமாரனாய் வந்தவரும் அவர்தான். அதனால்தான் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாம அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லி இருக்கிறது. குமாரனும் அவர்தான், நித்திய பிதாவும் அவர்தான். ஹல்லேலூயா. பிதாவும் குமாரனும் 2 பேர் அல்ல. அது அறியாமையினாலும் வெளிப்படுத்தல் இல்லாததினாலும் வந்த ஆதி காலத்தில் குழப்படியான அப்போஸ்தல காலம் கழிந்தவுடனே வந்த குழப்படியான காலத்தில் உண்டான உபதேசம். அதை பாரம்பரியமாய் அந்த தவறை இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகத்தில் ஊழியர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். ஊழியர்கள் எல்லாரும் கண் திறக்கப்பட்டு அப்போஸ்தல உபதேசத்துக்கு திரும்பி வர வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னே மறுபடியும் அப்போஸ்தல உபதேசம் திரும்ப வரும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்துவை யார் என்று சரியாக சாட்சி கொடுக்கத்தான் இந்த 2 சாட்சிகளை தேவன் அனுப்புகிறார். அவர்கள் பூமியிலே இயேசு கிறிஸ்து மனிதனாய் இருந்தபோதும் மறைமுகமாய் அவரோடு கூட நின்றார்கள். ஹல்லேலூயா. தூதர்களாகவே நின்றார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஆதி காலம் முதல் தேவன் எப்பொழுது இருந்தாரோ அப்பொழுதிலிருந்து அவர்கள் அவரோடு கூட இருந்தவர்கள். ஹல்லேலூயா. அதை நாம் இந்த சகரியா 4:14 கடைசி வசனத்தில் உறுதியாய் பார்த்து விட்டோம். இந்த 2 பேரும் 2 ஒலிவ மரங்களும் ஒலிவ தண்டுகளும் ஹல்லேலூயா சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய சமூகத்தில் நிற்கிற 2 அபிஷேகம். ஆதி முதலே அவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள். எதற்காக? இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருப்பதற்காக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த 2 சாட்சிகளை குறித்து நாம் தெளிவாக வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். ஏசாயா 46ஆம் அதிகாரத்தில் அந்தத்தில் உள்ளவைகளை அவர் ஆதி முதற்கொண்டு சொல்லுகிறவர் என்று ஒரு வசனம் வருகிறது. ஏசாயா 46:20-10, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். ஆண்டவர் அந்தத்தில் செய்ய போகிற உலகத்தின் முடிவில், அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே, சபை எடுத்துக்கொள்ளப்படுவதுதான் உலகத்துக்கு முடியும். அதுக்கு பிறகு இருக்கிற களையெல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா.
ஆகவே சபை எடுத்துக்கொள்ளப்படுவது வரைக்கும் உள்ள அந்த காரியங்களை ஆதி முதற்கொண்டு அவர் சொல்லியிருக்கிறார். இன்னும் இரு காரியங்களை சொல்லியிருக்கிறார். நம்முடைய செய்திக்கு, இந்த 2 சாட்சிகளுடைய செய்திக்கு கடை அந்தத்தில் ஊழியம் செய்கிற அவர்கள் ஆதி முதற்கொண்டே சொல்லப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலிருந்து அவர்கள் சொல்லப்படுகிறார்கள். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர்கள் சொல்லப்படுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2 சாட்சிகள், முதலாவது மோசேயா எலியாயா? ஒரு கூட்டத்தார் மோசேயும் எலியாவும் வருகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு காரணம் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர்கள் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. இந்த 2 சாட்சிகளும் ஊழியம் செய்யும்போது மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தண்ணீரை இரத்தமாக மாற்ற அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அக்கினி, அவர்கள் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு எதிரிகளை பட்சிக்கும் என்று எழுதியிருக்கிறது. மோசே தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார். எலியா வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணி சத்துருக்களை அழித்தார். ஆகவே மோசேயும் எலியாவும் தான் வருவார்கள் என்று ஒரு கூட்டத்தார் சொல்லுகிறார். இது அவர்களுடைய யூகம், பைபிள் இது இல்லை. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மோசேயும் எலியாவும் அல்ல வருவது. மோசேயும் எலியாவும் ஏன் வரமாட்டார்கள் என்பதற்குரிய காரணத்தை நாம் இப்பொழுது தியானிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே போதும். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதாம் பாவம் செய்தது முதல் தேவனுடைய தீர்ப்பு ஒரே தரம் மரணம், அதற்கு பின்பு நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. அந்த தீர்ப்புப்படி பார்த்தால் மோசே ஒரே தரம் வந்து என்ன செய்து விட்டார்? மரித்து விட்டார். மோசே மரித்தார். நேபோ மலையில் ஏறி மோசே மரித்தார். மோசேயுடைய சரீரத்தை தேவன் அடக்கம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்க மோசே மறுபடியும் வந்து மரிப்பார் என்று சொல்லுவது பைபிளுக்கு விரோதமான ஒரு போதனை. அல்லேலூயா. ஒரே தரம் மரணம் என்பதற்கு அதுக்கு வேணா சிலர் லாசரை எழுப்பினாரு. அது ஆண்டவர் செய்த அற்புதம், ஜனங்கள் விசுவாசிக்கும்படி செய்த ஒரு அற்புதம். ஆனால் இது அப்படி இல்லை. பல 1000 வருடங்கள் கழித்து அவர் உயிரோடு எழும்பி திரும்பவும் வந்து மரிப்பார் என்று சொல்வது பைபிள் போதனைக்கு எதிரானது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2வது, எலியா வருவார் என்று சொல்வது அவங்க அக்கினி இறக்குனதுனால, ஒரு கூட்டத்தார் சொல்கிறவங்க அக்கினி இறக்குனார் என்கிறதுனால எலியா தான் வரணும், மோசே கூட எலியா வருவார். அல்லேலூயா. எந்த இடத்துலையுமே மோசே எலியாவும் சேர்ந்து வருவார்கள் என்கிற ஒரு வாசகம் பைபிளில் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாளிலே
நான் எலியா தீர்க்கதரிசியை உங்களுக்கு அனுப்புகிறேன், அவன் எனக்கு வழியை ஆயத்தப்படுத்த எலியாவை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளையிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்துக்கும் அவன் திருப்புவான் என்று சொல்லுகிறார். இங்கே 2 பேரை அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஒரே நபர் எலியாவை மட்டும்தான் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே கூட ஒரு மோசையை அவங்க சேர்க்கிறது அர்த்தம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஒரே எலியா யார் என்பதை தெளிவாய் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் தான் அது சரி. ஹல்லேலூயா. ஆகவே எலியா வருவார், மோசை எலியா வருவார் என்று சொல்லுவது தவறான ஒரு போதனை. அல்லேலூயா. அதற்கு பிறகு எலியாவும் ஏனோக்கும் வருவார்கள் என்று இன்னொரு சபை பிரிவார், பெரிய கூட்டத்தார் சொல்லுகிறார்கள். எலியாவும் ஏனோக்கும் வருவார். அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம், ஒரே தரம் மரணம் என்கிறதுல ஏனோக்கு என்ன செய்யலை, மரிக்கல. மரிக்காததுனால அவர் வந்து என்னைவார், மரிப்பார், வந்து மரிக்கணும் என்று சொல்கிறாங்க. ஆனால் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் பிந்தின பாகத்தில் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஒரே தரம் மரணம் என்கிற அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். இயேசு ஒரே தரம் மரித்து விட்டார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற அந்த ஒரே தீர்ப்பை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே இந்த நாட்களிலே நம்ம மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய மக்கள் ஆகிவிட்டால், ஆண்டவருக்கு பிரியமான மக்களாக இருந்து நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் திரும்ப வந்து மரிக்க மாட்டோம். திரும்ப வந்து மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒரே தரம் மரணம் என்கிறது இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தோடு அந்த சாபம், நியாயப்பிரமாணத்தின் சாபம் நீக்கப்பட்டு விட்டது. ஆகவே இனி ஒரே தரம் மரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நம்மில் அநேகர் மரிக்கலாம். அல்லேலூயா. ஆனால் இயேசு வரும்போது உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மரணத்தையே காணாமல் அவர்கள் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் கர்த்தரோடு கூட நித்தியமாயிருப்பார்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த இதுபடியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனோக்கு வந்து மரிப்பதில்லை. ஏனோக்கு பரிசுத்தமாக ஜீவித்து கொண்டிருந்தார், தேவனுக்கு பிரியமானவன் என்கிற சாட்சியை பெற்றார் என்று எபிரேயர் 11 ஒரு வசனம் சொல்லுகிற 5ஆம் வசனம். ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். இந்த சாட்சி பெற்ற ஏனோக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. காணப்படாமற் போனான், கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஏனோக்கு உயிரோடு இருந்து பரலோகத்துக்கு போகிறவங்க மறுரூபப்படாமல் போக முடியாது. ஆண்டவர் மறுரூபமாக்கி தான் எடுப்பார். அல்லேலூயா. இந்த மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. மாம்சத்தோடு இரத்தத்தோடு அங்கே போய் யாரும் இருக்க முடியாது. ஆகவே ஏனோக்கை தேவன் மறுரூபப்படுத்தி எடுத்துக்கொண்டார். திரும்ப ஏனோக்கு வருவார் என்று பைபிளில் ஒரு இடத்துலையும் ஒரு வார்த்தையும் இல்லை. இல்லாததை என்னத்துக்கு நம்ம வாசிக்கணும்? எழுதாததை என்னத்துக்கு வாசிக்கணும்? இருக்கிறத. அல்லேலூயா. ஆகவே ஏனோக்கு வருவதில்லை. 2வதாக எலியாவை சொல்லுவார்கள். எலியா மரணத்தை காணாமல் என்ன செய்தார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. ஆனால் அந்த எலியாவை குறித்து மல்கியா 4:5 சொல்லப்பட்டதை இயேசு வெளிப்படுத்தினார். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில்
உயர்ந்த மலையில் இயேசு சீஷர்களோடு கூட போய் ஜெபம் பண்ணும்படி போனார். ஜெபம் பண்ணும்போது அவருடைய முகம் பிரகாசித்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாய் யோவானை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். ஒரு நிமிஷம் நிறுத்தி அப்புறம் அடுத்த வசனத்தில் படிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீஷர்களோட கூட ஆண்டவர் இயேசு உயர்ந்த மலையில் போய் ஜெபம் பண்ண தொடங்கின போது அவருடைய முகம் வெளிச்சத்தை போல பிரகாசமானது. அப்பொழுது மோசே எலியாவும் வந்து இயேசுவோடு பேசுகிறவர்களாக அங்கே காணப்பட்டார்கள். அல்லேலூயா, காணப்பட்டார்கள். உடனே அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் அமைச்சு நம்ம அந்த மலை உச்சியிலே இருந்துருவோம், இனி கீழே போகவே வேண்டாம்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க நினச்சது இயேசு மோசையை போல எலியாவை போல ஒரு பெரிய மனுஷன், ஒரு தீர்க்கதரிசின்னு நினச்சாங்க. ஆனால் உடனே என்ன நடந்தது? அடுத்த வசனம். அவன் பேசுகையில் இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. ஒளி உள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீசர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து, எல்லாரும் இயேசுவுக்கு முன்ன முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் முடிஞ்சு கீழே இறங்கி வரும்போது, இயேசு சீஷர்களோடு கூட கீழே இறங்கி வரும்போது பேதுரு கேட்குற, ஆண்டவரே, காரியம் இப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேத பாரகரும் பரிசேரும் சொல்கிறாங்களே, அது எப்படி? காரியம் இப்படி ஆனால் என்ற வார்த்தைக்குள்ள ஒரு சின்ன செய்தி இருக்கிறது. என்ன செய்தி? ஆண்டவரே, நீர்தான் பூமியை நியாயந்தீர்க்க வரப்போகிற நியாயாதிபதியான கர்த்தர் என்பது உண்மையானால் எலியா முன்ன வரணுமே. வேதபாரம் பரிசேரும் அப்படி சொல்கிறாங்களே, அது எப்படி? அப்போ அந்த எலியா யாரு என்கிறது அப்போஸ்தலருடைய உள்ளத்தில் உண்டான கேள்வி. உடனே அதுக்கு இயேசு பதில் சொல்லி கொடுக்கிறார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீசர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார். அல்லேலூயா. யோவான் ஸ்நாபகனைத்தான் எலியா என்று இயேசு சொன்னார் என்று சீஷர்கள் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்போ எலியா பூமியை சங்காரத்தினால் அடிக்கிறவராய் வர வேண்டிய இயேசு கிறிஸ்து பூமியை சங்காரத்தினால் அடிக்காமல் தமது அளவற்ற அறிவு கட்டாத அன்பினால் பூமியின் குடிகளை அழிக்கிறவராய் வராமல் தன்னையே அழித்து கொண்டு, தன்னையே சிலுவையிலே அழித்து கொண்டு மனித குலத்தை ரட்சிக்கிறவராய் வந்தார். அவர் இரட்சகராய் மாறி வந்தார். சங்கார தூதனாக வராமல் இரட்சகராக மாறி வந்தார். அல்லேலூயா. அப்ப சங்கரிக்கிறவராய் வர வேண்டியவருக்கு முன்ன வர வேண்டிய எலியா இரட்சகருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற யோவான் ஸ்நாபகனாய் எலியா மாறி வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இயேசு யூதர்களை பார்த்து இப்படி சொன்னார்.
நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். வருகிறவனாகிய எலியா இவன் தான் என்று இயேசு சொன்னார். அப்போ வருகிறவனாகிய எலியா யார் தான்? யோவான் ஸ்நாபகன் தான். அல்லேலூயா. யோவான் ஸ்நாபகன் எலியாவை போல ஒட்டகமயிர் உடையும் தரித்து அறையில் வார்க்கச்சை கட்டி எலியாவுடைய தன்மையில் அவர் நடந்தார். அல்லேலூயா. வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் சாப்பிட்டு வனாந்திரங்களில் கிடந்தார். நான் புதுசாக ஊழியத்துக்கு இறங்கி வந்தபோது பெரிய ஊழியக்காரங்க பைபிள் ஸ்டடி எடுக்க வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னது, ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய இவன் தான், எலியா இவன் தான். ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ள மனதில்லை, அதனால எலியா இல்லை. புரிஞ்சுதான் உங்களுக்கு? நான் சொல்வான் சென்றி, நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் நான் சொல்வான் சென்றி தான். அப்போ நான் ஏற்றுக்கொள்ள மனதில்லைன்னா நான் வேற ஆளாயிருவேனா? வேற ஆளாயிருவேனா? இல்லை. அப்போ எலியா தான் வந்தது. அவங்க ஏற்றுக்கொள்ள மனசில்லை, எலியாவையும் ஏற்றுக்கொள்ளலை, பின்பு வந்த கிறிஸ்துவையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை தெளிவாய் திறந்து இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் அறிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆகவே எலியாவும் வரமாட்டார், ஏனோக்கும் வரமாட்டார், மோசையும் வரமாட்டார், எலியாவும் வரமாட்டார். அப்போ யார் வருவா? 2 பேர் வரப்போகிறாங்க. பரலோகத்தில் சர்வலோகத்துக்கு ஆண்டவராக இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று 2 அபிஷேகம் பெற்றவர்கள் வரப்போகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவர்களுடைய ஊழியம் என்னன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 44-45 ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் உலகத்தை நியாயந்தீர்க்க வராமல் நான் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்தீர்க்கிறது ஒன்றிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்தீர்க்கும் என்றார். 47ஆம் வசனம், ஆண்டவராய் இயேசு பூமியை சங்காரத்தினால் அடிக்க வேண்டியவர் தான். அவர் தான் நியாய தீர்ப்பு செலுத்துகிறவர். ஆனால் நம்மேல் வைச்ச அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம், நம்மேல் வைத்த அவருடைய அறிவு கட்டாத அன்பு, அதனால் நம்ம அழிக்காமல் நம்ம பிள்ளைகளை, குழந்தைகள் இத்தனை தப்பு செய்து நம்ம குழந்தைகளை தூக்கி தூர போடுறோமா? நம்ம துணியிலே அது ஒன்றுக்கிருந்து வைக்குது, வெளிக்கிருந்து வச்சிருது, என்ன எல்லாமோ தவறு செய்யுது. அப்போ நமக்கு அது ரொம்ப கசப்பாக தெரிஞ்சுதா? இல்லை. அல்லேலூயா. அதே சமயம் பெரிய ஆளான பிறகு அந்த மாதிரி செய்தால் கர்த்தருக்கு ஹல்லேலூயா. இருந்தாலும் தள்ள முடியுமா? முடியாது. அவர் நம்மை பிள்ளைகளாக பாவித்து நமக்காக தன் உயிரையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அவர் உலகத்தை நியாயந்தீர்க்க வரவில்லை, உலகத்தை ரட்சிக்க வந்தார். அதனால் ஆண்டவர் இயேசுட்ட வந்த ஒரு நபரையாவது நீ பாவியாகும், நீ வராத போன்னு விரட்டினாரா? ஒரு நபரையாவது அவர் விரட்டினாரா? இல்லவே இல்லை. அல்லேலூயா. எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு பாவங்களை மன்னிக்கிறவராக இயேசு காணப்பட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர் அப்படி இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனாய் வந்திருந்தும், கிருபை நிறைந்தவராய் வந்திருந்தும், அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் அசட்டை பண்ணுகிறவர்களை நியாயம் தீர்க்கிற நியாய தீர்ப்பின் ஊழியம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. நான் சொன்ன வசனமே அவர்களை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அப்போ கடைசி நாட்களில், கர்த்தருடைய வருகையோடு ஒட்டின கடைசி நாட்களில், சபைக்கினுடைய முடிவு காலத்தில், சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே ஒரு நியாய தீர்ப்பின் ஊழியம் உண்டு. அல்லேலூயா. நான் சொன்ன வசனமே அவர்களை நியாயம் தீர்க்கும்.
நியாயத்தீர்ப்பின் ஊழியத்தை செய்கிறவர்கள் தான் இவங்க ரெண்டு பேரும். அதுக்கு ஒரே ஒரு சின்ன குறிப்பை மட்டும், ஒரு வார்த்தையை மட்டும் காட்டிவிட்டு நான் இனி இந்த ரெண்டு பேரை குறித்த சாட்சி பைபிள் என்ன சொல்லுகிறது என்பதை இந்த சாட்டுகள் வழியாக பேசப் போகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெளிப்படுத்தல் 11:5. அவர்களை சேதப்படுத்த மனதாய் ஒருவன் அந்த ரெண்டு தீர்க்கதரிசிகளையும் சேதப்படுத்த மனதாய் இருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசு இதுல எதாவது செய்தாரா? ஒண்ணுமே செய்யல. கர்த்தருடைய நாமத்துக்கு நேர தலைகள் இவங்க ரெண்டு பேரும் அவருக்கு சாட்சிகளாகும். அல்லேலூயா. நம்ம வேதத்தை அழகா ஆழமா அழகா நம்ம படிக்கணும். கர்த்தருடைய வெளிப்படுத்தலோடு படிக்கணும். இந்த ரெண்டு சாட்சிகளுக்கு ஒரு நிழல் தான் யோவானும் யாக்கோபும். சபதையின் குமாரர் ரெண்டு பேரும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நான் இங்கே ரெண்டு சாட்சிகளுக்கு நிழலாக போட்டிருக்கேன். இயேசு மனிதனாக இருக்கும்போது வலது பக்கம் இடது பக்கம் நிற்க ரெண்டு பேர் கேட்டாங்க. ரெண்டு சாட்சிகளுடைய இடத்த இவங்க தாய் வந்து கேட்டா, ஆண்டவரே நீர் உம்முடைய மகிமையில் இருக்கும்போது எனக்கு மக்க ரெண்டு பேருக்கு என்ன தரணும்? வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிறதுக்கு சான்ஸ் தரணும். நம்ம இப்படி நம்ம பிள்ளைகளுக்காக கேட்குறோமா? அந்த ஆர்வத்தோட செயல்படுகிறோமா? அப்போ இந்த யாக்கோபும் யோவானுக்கு தாய் இயேசுகிட்ட கேட்குற, ஆண்டவரே என் பிள்ளைகள் ரெண்டு பேருக்கும் உம்ம வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிறதுக்கு இடம் தரணும். அப்போ இயேசு சொன்னார், நோக்கி நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். கூடுமா என்றார். அடுத்த வசனம். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரசத்திலும் என் இடது பாரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். என் காரியமல்ல என்றார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் உட்கார்ந்திருக்கிறதுக்கு யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாமல் வேறொருவருக்கும் கொடுப்பது என்னுடைய காரியம் அல்ல. அல்லேலூயா. அப்போ அவருக்கு வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சீட் இருக்குது. அதில் ஜெயம் கொண்டு போய் அந்த சீட்டுகளில் உட்கார போகிறது யாருன்னு தெரியாது. அவரை சுற்றி வந்து சீட்டில் உட்கார்ந்துடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டு பேர். அப்போ இந்த யாக்கோபும் யோவானுக்கும் ஆண்டவர் என்ன பெயர் போட்டார்? இடி முழக்க புத்திரர் என்கிற அர்த்தமுள்ள புவனர் கேஸ் என்கிற பெயரை போட்டார். மார்க் 3:17. செபெதேயின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோவன் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் புவனகேஸ் என்கிற பெயரிட்டார். ரெண்டு பேருக்கும் ஒரே பெயர். ரெண்டு பேருக்கும் ஒரே பெயர். என்ன மக்கள்? இடிமுழக்க மக்கள். இடிமுழக்க மக்கள்னு சொன்னாலே ஆக்சுவலாக பார்த்தா யோவான் பஞ்ச பாவம். வாலிபனாக இயேசுக்கு மார்பில் சாய்ந்து இருந்த ஒரு மனுஷனாக யாரு? யோவான். யோவானுக்கும் இந்த இடிமுழக்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இடிமுழக்கம்னா நியாய தீர்ப்பு. நீங்கள் பாருங்கள், பைபிளை முழுவதும் படித்து பாருங்கள். இந்த எகிப்தில் இடிமுழக்கம் உண்டாயிற்று. பார்வோனுக்கு விரோதமாக ஆண்டவர் இடிமுழக்கத்தையும் கல்மலையையும் அக்கினி நதியும் ஓட பண்ணார். அப்போ பார்வோன் அதுவரை உங்களை விடமாட்டேன், இஸ்ரவேல் ஜனத்தை போக விடமாட்டேன்னு சொல்லிகிட்டே இருந்தவன், இனி தடை இல்லை, நீங்கள் போகலாம். இப்போ பார்வோனை பயந்து நடுங்க வச்சு
ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வச்சது தான் அந்த இடி முழக்கம். இடி முழக்கம் இனி தடை இல்லை என்று சொன்னார். ஆக இடி முழக்கம் நியாய தீர்ப்பு. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்தபோது சாமுவேல் தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். ஜெபம் பண்றார். பெலிஸ்தர் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி ஜெபம் பண்ண போது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்துக்காக மகா பெரிய இடி முழக்கங்களை வரப்பண்ணினார். அந்த இடி முழக்கத்தினால பெலிஸ்தர் சிதறடிக்கப்பட்டு அவங்க இஸ்ரவேலுக்கு முன்னாக பட்டு விழுந்தார்கள். சத்துருக்களுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வருவதுதான் இடி முழக்கம். இடி முழக்கம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த யாக்கோபுக்கும் யோவானுக்கும் இடி முழக்க புத்திரர் என்று அர்த்தம் கொள்ளும் போனர்கேஸ் என்கிற பேரை போட்டார். இந்த பேரை போட்ட உடனே யோவான் கேட்குறாரு, ஆண்டவரே எருசலேமுக்கு நீர் வர்ற அவங்க உண்மை ஏற்றுக்கொள்ளலையே, நாங்கள் போய் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி வீழ அழிச்சிடட்டுமா? அந்த இடிமுழக்க பேர் அவங்களுக்கு போட்ட இடிமுழக்க மக்கள் என்கிற பேர் போட்ட உடனே அவங்களுடைய சுபாவமே மாறுது. நாங்கள் அக்கினி இறக்கி இவங்களை அழிச்சிடட்டுமா? அக்கினி இறக்கி இவர்களை அழிச்சிடட்டுமா? கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உடனே இயேசுனா, நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்பதை நீங்கள் அறியீர்களா? அல்லேலூயா. அதனால் நீங்கள் ஒன்றும் அக்கினி இறக்கி அழிக்க வேண்டாம். அப்போ இடி முழக்க புத்திரர் என்று சொல்லது தான் இந்த 2 பேரும், இந்த 2 தீர்க்கதரிசிகளும் இடி முழக்க புத்திரர். இடி முழக்கத்தின் ஊழியத்தை யாக்கோவும் யோவானும் செய்யவில்லை. ஆனால் இடி முழக்கத்தின் செய்தியை யோவான் பெற்றுக்கொண்டார். வெளிப்படுத்தும் 10ஆம் அதிகாரத்தில் பலமுள்ள தூதன் கையில் ஒரு திறக்கப்பட்ட புஸ்தகம் இருந்தது. அந்த புஸ்தகம் இதை போய் யோவானிட்ட சொன்னார், நீ தூதனிட்ட போய் அந்த புஸ்தகத்தை வாங்கி அந்த புஸ்தகத்தை புசி, நீ அப்பொழுது உன் வாய்க்கு அது. நான் தூதனிடத்திற்கு போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீ இன்னும் அநேக ஜாதிகளுக்கு பாஷைக்காரர்களுக்கு தரிசனம் சொல்ல வேண்டும் என்றார். இன்னும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். யோவான் தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை. யோவான் அந்த தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை. இடி முழக்க புத்திரன் யோவான் புஸ்தகத்தை வாங்கினார், புஸ்தகத்தை புசித்தார். அவருக்கு வயிற்று கசப்பாக இருந்து வாய்க்கு தேனை போல இருந்தது. இனி அநேக ஜனங்களுக்கு நீ தீர்க்க தரிசனம், ராஜாக்களுக்கும் தலைவர்களுக்கும் நாடுகளுக்கும் பாஷைக்காரருக்கும் எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் உரைக்கணும். உலகம் முழுதுக்கும் தீர்க்க தரிசனம் உரைக்கணும். பிறகு யோவான் தீர்க்க தரிசனம் உரைச்சாரா? இல்லை. இடிமுழக்க புத்திரர் யோவான், அந்த 2 பேர், 2 சாட்சிகள் இடிமுழக்க புத்திரர். இடிமுழக்க புத்திரர் அவங்க தான் அந்த ஊழியத்தை நிறைவேற்ற போகிறது. நியாய தீர்ப்பு. அவங்க ஊழியம் செய்யும்போது வேண்டும் போதெல்லாம் பூமியின் குடிகளை சகலவித வாதைகளாலும் வாதிக்க அவர்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, ஊழியக்காரங்க தீர்க்கதரிசிகள் இயேசு செய்ததுக்கு நேர் எதிர்.
வேண்டும் போதெல்லாம் பூமியின் குடிகளை சகலவித வாதைகளாலும் வாதிக்க அவர்களுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அதனால தான் இவங்க செத்த உடனே பூமியின் குடிகள் எல்லாரும் மாறி மாறி வெகுமதி அனுப்பி குதூகலம் கொண்டாட்டம் பண்ணினாங்க. ஆனால் 3 நாள் கழிச்சு இவங்க 2 பேரும் எழும்பி நிற்கிறாங்க. பார்த்த எல்லாருக்கும் என்ன உண்டாயிற்று? மிகுந்த பயம் உண்டாயிற்று. பயம் உண்டானது மட்டும் இல்லை, இவங்க 2 பேரும் இங்கே ஏறி வாருங்கள் ஒரு சத்தம் வானத்தில் உண்டாக இவங்க 2 பேரும் வானத்துக்கு என்ன செய்கிறாங்க? ஏறி பாருங்க. பார்த்த யாவருக்கு என்ன உண்டாயிற்று? மிகுந்த பயம் உண்டாயிற்று. அல்லேலூயா. இவர்கள் இடிமுழக்க புத்திரர் ஆன ஊழியக்காரர்கள். அவருடைய ஊழியம் நியாய தீர்ப்பின் ஊழியம். இயேசு செய்த ஊழியம் அன்பின் ஊழியம். இவங்க ஊழியம் பெரம்பின் ஊழியம். அன்போடு வரணுமா அல்லது பெரம்போடு வரணுமா? இவ 2 பேரும் வந்து ஊழியம் செய்யும்போது பெரம்பு தான். வேண்டும் போதெல்லாம் பூமியின் குடிகளை சகலவித வாதைகளாலும் வாதிக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அதிகாரம் ஏற்கனவே பெற்றிருக்காங்க. அதனால அவைய ஒன்றும் அப்போ போயிருந்த ஆண்டவரே இந்த இப்படி செய்கிறாங்களே, எங்களை உத்தரப்படுத்துகிறாங்களே, எங்களை கேவலப்படுத்துகிறாங்களே, காரி துப்புறாங்களே, எங்களை அடிக்கிறாங்களே, இப்படி ஒன்றும் போயிருந்து ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைப்போ. அதுக்குன்னு அதிகாரப்படுத்தியே விட்டுருக்காரு. மோசைட்டு ஆண்டவர் சொன்னார், செங்கடலை கிட்ட போய் நின்ன போகுது மோசைட்ட ஜனங்கள் முறமுறுத்தோன்ன மோசை ஆண்டவர் நோக்கி சொன்ன முறையிடுகிறது என்ன? நீ சொல்லு, கடலுக்கு கடலை மாறி போன்னு சொல்லு. ஆண்டவர் சொன்னார். மோசே அந்த கோலை நீட்டின போது செங்கடல் 2ஆக பிளந்தது, தண்ணீர்கள் விலகி சென்றது. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுபோல இவங்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு. இவ நினைச்சதெல்லாம் செய்ய முடியும். ஆகவே இந்த 2 தீர்க்கதரிசிகளுடைய ஊழியம் நியாய தீர்ப்பின் ஊழியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு அன்போடு வந்தார். பவுல் கேட்டபடி நான் அன்போடு வரணுமா அல்லது பெரம்போடு வரணுமான்னு கேட்டபடி இந்த 2 தீர்க்கதரிசிகளுடைய ஊழியம் ஆண்டவருடைய பெரம்பின் ஊழியம். ஆண்டவருடைய பெரம்பின் ஊழியம். ஆகவேதான் வேண்டும் போதெல்லாம் பூமியின் குடிகளை வாதிக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வார்த்தைகளோடு 1ஆம் பாகத்தை நாம் முடித்துவிட்டு அடுத்தது 2ஆம் பாகத்துக்கு நாம் கடந்து செல்வோம். அல்லேலூயா. 2ஆம் பாகத்தில் ஆண்டவர் இயேசுவுக்கு அவர்கள் சாட்சிகளாய் எதிலெல்லாம் அவர்கள் சாட்சிகளாய் இருக்கிறார்கள் என்கிறதை பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.